விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் கந்தையா. கந்தையா வீட்டிற்கு ஒரே பிள்ளை. கந்தையாவுக்கு தெரிந்தது காட்டு வேலையும் மரம் ஏறும் வேலை மட்டுமே. அவரிடம் போக்குவரத்துக்கென எந்த வாகனமும் இருந்ததில்லை. அந்த காலத்திலேயே கந்தையாவுக்கு நிறைய ஏக்கர் சொத்துக்கள் இருந்தன. அதில் வயல்களும் மரங்களும் அதிகம். கந்தையாவுக்கு தூரத்து உறவான மாடத்தியை பெரியவர்கள் சேர்ந்து திருமணம் நடத்தி வைத்தனர். கந்தையாவும் மாடத்தியும் அன்போடும் பாசத்தோடும் தங்கள் வாழ்வை சிறப்பாக நடத்தி வந்தனர். கந்தையா குடும்ப செலவிற்காக தன் நிலத்தில் இருக்கும் புளியம்பழத்தை மரத்தில் இருந்து உலுப்பி கொண்டு வந்து மாடத்தியிடம் கொடுப்பார். மாடத்தி புளியம்பழத்தை தோல் உடைத்து கொட்டையெடுத்து நார் நீக்கி காய வைத்து எடை போட்டு வீதி வீதியாக விற்கச் செல்வார். அதில் கிடைக்கும் பணத்தை குடும்ப செலவுக்கு வைத்து கொள்வார். இப்போது மாடத்திக்கு 4 குழந்தைகள் பிறந்துவிட்டன. முதலாவதாக பிறந்தது பெண் பிள்ளை. அடுத்த 3ம் ஆண் பிள்ளை. கந்தையாவும் மாடத்தியும் உழைத்து சம்பாதிப்பதிலேயே முழு நேரத்தையும் செலவிட்டனர். இதனால் 4 குழந்தைகளையும் சரியாக கவனிக்க முடியவில்லை. மாடத்தி சமைத்து வைத்துவிட்டு காட்டு வேலைக்கு சென்று விடுவார். கந்தையாவோ மரம் ஏறிவிட்டு மாலையில்தான் வீடு திரும்புவார். குழந்தைகள் தானே குளித்து சாப்பிட்டு தனித்தனியே பள்ளிக்கு கிளம்பினர். இதனால் குழந்தைகளுக்கு கந்தையா மீதும் மாடத்தி மீதும் பாசம் என்பதே இல்லை. குழந்தைகளை கண்டு கொள்ள யாரும் இல்லாததால் குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் காட்டவில்லை. பள்ளிக்கு செல்லாமல் மீன் பிடிக்கவும் விளையாடவும் வீட்டிலே சாப்பிட்டு தூங்கவும் என பெற்றோரை ஏமாற்றத் தொடங்கினர். மாடத்தியிடம் பலரும் தன் பிள்ளைகளை பற்றி குறை கூறியும் கண்டு கொள்ளாமல் தன் குழந்தைகள் மேல் உள்ள நம்பிக்கையில் வேலைக்கு சென்றார். ஒரு நாள் பள்ளி ஆசிரியர் மாடத்தியை பார்த்து 4 குழந்தைகளும் பள்ளிக்கு வராததை பற்றி கேட்டார். பதில் சொல்ல முடியாமல் தவித்தாள் மாடத்தி. தன்னால் தன் குழந்தைகளின் எதிர்காலம் கெட்டுவிடுமோ என்ற பயத்தில் வேலைக்கு செல்வதை நிறுத்திவிட்டு குழந்தைகளை கவனிக்க தொடங்கினாள். அதன்பின் குழந்தைகள் சரியாக பள்ளிக்கு சென்றனர். நன்கு படித்தனர். பணத்தை விட முக்கியமானது குழந்தைகளின் எதிர்காலம். அவர்களுக்காக அதிக நேரம் செலவிட வேண்டும். கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.